இப்போ தமிழக வெற்றி கழகம் நடத்திய அந்த இஃப்தார் நிகழ்ச்சி, ஒரு இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த நீங்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம் சார்? அதாவது இஃப்தார் விருந்து அப்படின்னா அது முழுக்க முழுக்க நோன்பாளிகளுக்கு மட்டும் தர வேண்டிய ஒரு கண்ணியமான மரியாதையான ஒரு விருந்து. இந்த 2-3 காரியங்கள் அத்துமீறி நடத்தப்பட்டிருக்கிறது. நோன்பாளிகள் தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்க 4:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் 14 மணி நேரம் தண்ணி குடிக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, எச்சில் கூட விழுங்காமல் ரொம்பவும் பக்குவமாக அந்த நோன்பு வைக்கிறதுனால அவங்க நீர் சத்து நார்சத்துலாம் குறைஞ்சி போய் ரொம்ப பலவீனமாக இருக்கக்கூடிய 6:30 மணிங்கும் போது தள்ளி விடும்போது அவங்களுக்கு எது வேணால் நடக்கலாம். 3000 பேர் கார்டு கொடுத்து 8000 பேர் உள்ள அனுமதிச்சு தான். இது யார்? எக்ஸ்ட்ரா 5000 பேர் யார் அனுமதிச்சது? முஸ்லீம்களா அல்லது கூட இருந்தவங்கள? விஜய் தான். அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணும்ல. ஆனால் இது மட்டும் இல்லை, இதற்கு முன்னால் நடத்தியதும் அப்படி தான் நடத்தினார். ஒரு மாநாட்டில் பாடம் கடுத்து இன்னொரு மாநாட்டிலும் அதே மாதிரி நடந்தால் என்ன? விஜய் இஸ்லாமியர்களுக்கு ஈடுபாடு இருக்கிறார் அப்படின்னு முஸ்லீம் நம்புறதா இருந்தால், இஸ்லாமியர்கள் ஆசிஃபா காஷ்மீரில் படுகொலை செய்யப்பட சிறுமி, அப்போ இவர் குரல் கொடுக்கல. ஹிஜாப் தடை சட்டம் வந்தது, அப்போ இவர் குரல் கொடுக்கல. முத்தலாக் தடை சட்டம் வந்தது, அப்பவும் ஒரு குரல் கொடுக்கல. NRC CAA சட்டம் வந்தது, அப்பவும் ஒரு குரல் கொடுக்கல. இப்போ சமீபத்தில் வக்ஃப் தடை திருத்த சட்டம் வந்து அப்பவும் ஒரு குரல் கொடுக்கல. அப்போ இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் நாம் அப்படிங்கிறதுக்காக வெறும் நோன்பு கஞ்சி திறந்துட்டா மட்டுமோ, தொப்பி போட்டு நோன்பு கஞ்சி தந்தால் மட்டும் இஸ்லாமிய ஆதரவாக இருக்க முடியாது. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் அமைப்பின் மாநில அமைப்பாளர் M. சுலைமான் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். இப்போ தமிழக வெற்றி கழகம் நடத்திய அந்த இஃப்தார் நிகழ்ச்சி, இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி அவர் நடத்தியிருக்காரு. இதுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் நிறைய விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. என்னன்னா, ஒரு நாள் இஸ்லாமியரா அந்த மாதிரி உள்ள போட்டு ஏமாத்துறாரு, அந்த மாதிரி நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. அவங்க எதிர்கட்சிகள் அரசியல் சார்ந்து விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா விழா எடுத்ததே இஸ்லாமியர்களுக்காக தான். ஒரு இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த நீங்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம் சார்? அதாவது இஃப்தார் விருந்து அப்படின்னா அது முழுக்க முழுக்க நோன்பாளிகளுக்கு மட்டும் தர வேண்டிய ஒரு கண்ணியமான மரியாதையான ஒரு விருந்து. அதில் நாங்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்? அரசியல் எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தா பரவாயில்ல, நீங்கள் அரசியலுக்கு வராத நீங்கள் அப்படிங்கும்போது நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, கேட்குறீங்க, கேள்வி நியாயமானது. நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதில் 2 காரியங்கள் ரொம்ப மிக முக்கியமாக கவனிக்கத்தக்கது. ஒன்று, நோன்பாளிகள் தள்ளிவிடப்பட்டிருக்கிறார்கள், அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், காயமுற்றிருக்கிறார்கள். இது கவனத்திற்கு எடுக்க வேண்டிய மிக முக்கியமான காரணம். நாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான காரணம் அது ஒன்று. 2வது, தொழுகை அப்படின்னு ஒரு வரையறை இருக்குது, ஒரு விதி இருக்குது. அந்த விதி மீறல் அங்கே அரங்கேற்றப்பட்டிருக்குது. அதுக்கு ஒன்று ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், தொழுகைக்கான ஒரு சட்ட விதிகள் இருக்குது. அந்த விதிகளுக்கு உட்படாமல் அத்துமீறி அந்த விதி மீறி நடந்ததன் காரணமாக தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் நம்ம அதை கண்டிக்கிறோமே தவிர வேறு எந்த உள்நோக்கம் இல்லைங்கிறத இதன் மூலம் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ அதுல பாத்தீங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கான மரியாதை தரல, அது அவங்க கீழே தள்ளிவிடப்பட்டது, இல்ல இஸ்லாமியர் அல்லாதவர்கள் உள்ள போனது மட்டும் தானா, இல்ல வேறு சில காரணங்கள் ஏதாச்சும் இருக்குங்களா? வேற எந்த காரணமும் இல்லை. நம்ம தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் எதிர்த்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். விஜய் மேலே வழக்கு பதிவு கம்ப்ளைண்ட் பண்ணுறது காரணமே 2 காரணம் தான். இந்த இஃப்தார் நிமிடத்தில் இந்த 2 இஸ்லாமியர்கள் தள்ளிவிடப்பட்டிருக்காங்க. நோன்பாளிகள் ஏன் நோன்பாளிகள் பவுன்சர்கள் தள்ளி விட்டுருக்காங்க. அவங்க ஏறி குதிச்சு போயிருக்கலாம், தள்ளி போயிருக்கலாம், கூட்டம் அதிகமானதுனால காவல்துறை அதை தள்ளி விட்டுருக்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா கூட யோசிக்கலாம். நாம் என்ன சொல்கிறோம், நோன்பாளிகள் அழைக்கப்படும் போது எவ்வளோ பேருக்குன்னு சொல்லி அவ்வளோ பேர்களை மட்டும் அழைச்சா பரவாயில்ல. முஸ்லீம் நோன்பாளிகளுக்கான விருந்து தான் இஃப்தார் விருந்து. அதில் பொதுவான எல்லாத்தையும் கூப்பிட முடியாது, கூப்பிடவும் கூடாது. பொதுவாக எல்லா கட்சியும் நடத்துது. ஆனால் அங்கே எல்லாமே நோன்பாளிகள் அல்லாதவர்கள் அழைப்பு கொடுக்கறதில்ல. எவ்வளோ 3000 பேர்னா 3000 கார்டு, 2000 2000 அவ்வளோதான். ஆனால் இங்கே 3000 பேருக்குன்னு சொல்லிட்டு 8000 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. அப்போ அவங்களாம் யாருன்னு சொல்லலாம், நோன்பு வைக்காதவங்க, இஸ்லாம் அல்லாதவர்கள், கட்சியை சார்ந்தவர்கள், சில பேர் மது அருந்திவிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. இதனால் இது மாதிரி, அதாவது இஃப்தார் விருந்துக்கான விதிகளை மீறியதோடு தொழுகை விதிகள்லாம் மீறியதெல்லாம் நம்ம தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோமே தவிர வேற எந்த இதுவும் இல்லை. அவர் முறைப்படி அந்த நோன்பு இருந்து தொழுகை வழிபாடு எல்லாமே அந்த இடத்துல பண்ணியிருக்காரு. அது குறித்தும் நீங்கள் ஏதோ விமர்சனம் வைக்கிறதா தகவல் வந்துச்சுங்களே சார்? இல்லை, அவர் தொழுகை பற்றி நான் விமர்சனம் வைக்கல. அவர் செஞ்சது முன்னோட்டம் இல்லாமல், ரிஹர்சல் பார்க்காம, எது எப்படி பண்ணுமோ அந்த முறைப்படி செய்யாமல் செஞ்சார் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய விமர்சனமே தவிர, அவர் தொழுதது, அவர் நோன்பு இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தினது, அவர் தொப்பி போட்டது, இதை பற்றி நம்ம கவலை இல்லை. எல்லாரும் செய்கிறது தான். அது அரசியல் ரீதியாக தனக்கு ஓட்டு போகணுங்கிறத ஒரு சமுதாயத்தின் மீது ஈர்ப்பு ஏற்படுறதுக்காக இப்படி தான் பண்ணுவாங்க. அது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் செஞ்சுருக்காங்க, அரசியல் கட்சிகளும் செஞ்சுருக்கு. அதனால் அந்த கான்செப்ட் அடிப்படையில் நம்ம என்ன அந்த நோக்கத்தில் நம்ம அதை எதிர்க்கலை. எதிர்ப்பதற்கு இதுதான் காரணம்.
இல்லை, இதற்கு முன்னாடியும் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை பண்ணியிருக்காங்க. அதை நீங்களே சொல்லியிருக்கீங்க. அவங்க பண்ணும் பொழுது கூட நோன்பு இருக்க மாட்டாங்க, ஆனால் வந்து கஞ்சி குடிச்சு அந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போவாங்க. அப்போ கூட நீங்கள் வந்து அதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல, அதை ஒரு விமர்சனம் பண்ணலை. ஆனால் இவர் வந்து முறைப்படி நோன்பு இருந்து தொழுகை நடத்தி எல்லாமே பண்ணியிருக்கும் பொழுது இவ்வளோ விமர்சனங்கள். இவர் நோன்பு இருந்தார் அப்படிங்கிறது வந்து ஆதாரம் இல்லை. அவர் நோன்பு இருந்தாரா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க சொல்கிறதா மற்ற அரசியல் கட்சி திருமாவளவன் எடுத்துக்கிட்டால் அவர் நோன்பு 5 நாள் வைப்பார். அதாவது 1லேருந்து எது வரையில் இஃப்தார் விருது நடத்துகிறாரோ அந்த நாள் வரையிலும் அவர் நோன்பு இருப்பார். அந்த ஒரு வைக்கிறதுக்கான ஆதாரம் என்ன இருக்கு சார்? இப்போ இவருக்கும் ஆதாரம் இல்லை, அவருக்கும் ஆதாரம் இல்லை. அது கூட இருந்தவங்க நம்ம விசாரிச்சிருக்கோம், நம்மளும் கலந்து. இவரு கூட இருந்தவங்களும் சொல்றாங்க இவரை நோன்பு வச்சுதான் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு. சரி, அப்படி பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தான் பொருந்தும். ஆதாரம் இல்லை, விஜய்க்கு மட்டும் இல்லை. இல்லை, நீங்கள் சொன்னதுனால அவர் திருமாவளவன் அப்படி தான் பண்ணியிருக்காரு நம்ம சொன்னமே தவிர ஆதாரம் இருக்குது அப்படின்னு அடிப்படையில் நம்ம சொல்ல. இவரும் நோன்பு வச்சிருக்காங்கன்னு யாரும் நோன்பு வைக்கல, நோன்பு வைக்காமல் அந்த கஞ்சி குடிச்சிட்டு போகிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்களே, அதுக்காக சொல்கிறேன். இவர் மட்டும் நோன்பு வைக்கல, திருமாவளவனும் நோன்பு வச்சிருக்காங்க. 2 பேருக்கும் ஆதாரம் இல்லை. இப்போ நான் நோன்பு வச்சேன், எனக்கும் ஆதாரம் இல்லை. எனக்கு என்ன ஆதாரம்? இப்போ நான் நோன்பு வச்சுன்னு சொல்கிறேன், எனக்கும் என் இறைவனுக்கும் அந்த நோன்பு வைக்கிறேன். என்னுடைய கூட இருந்தவங்களும் தெரியாது. நான் அந்த நோன்பு வைக்கிற நேரத்தை சாப்பிட கூட செய்வேன், ஆனால் நோன்பு வைக்காமல் கூட இருக்கலாம். ஆக நோன்பு வைக்கிறதுக்கு எந்த ஆதாரம் இல்லை. தொழுகிறாருன்னு தெரியும், ஹஜ்ஜுக்கு போனான்னு தெரியும், புரியுதா உங்களுக்கு? ஆனால் நோன்பு வச்சா தெரியாது. ஆக யார் அவங்க மட்டும் இல்லை, விஜயா இருந்தாலும் சரி, எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டும் நோன்பு வைக்காத ஆதாரம் இல்லை. நான் நோன்பு வைக்கிறது கூட ஆதாரம் கிடையாது. அது வேறு விஷயம். நான் சொல்லலை. அவர் நோன்பு வச்சிருக்காரு, நோன்பு வைக்கல, அது வேறு செய்தி. அவர் வந்து நடத்தினார் இதுவெல்லாம், அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 2-3 காரியங்கள் அத்துமீறி நடத்தப்பட்டிருக்கிறது. நோன்பாளிகள் தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்க 4:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் 14 மணி நேரம் தண்ணி குடிக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, எச்சில் கூட விழுங்காமல் ரொம்பவும் பக்குவமாக அந்த நோன்பு வைக்கிறதுனால அவங்களுக்கு நீர் சத்து நார் சத்துலாம் குறைஞ்சி போய் ரொம்ப பலவீனமாக இருக்கக்கூடிய 6:30 மணிங்கும் போது தள்ளி விடும்போது அவங்களுக்கு எது வேணால் நடக்கலாம் அந்த நேரத்தில். அதனால் அந்த பேராபத்து யாரோ எடுத்திருக்காங்க. எந்தலையும் எதுவுமே தள்ளுமுள்ளோ காயம்பட்டதோ இதை எப்படி காட்டு கூச்சல் கத்துற இதெல்லாம் எதுலேயும் இல்லை. அது வந்து கரெக்டாக ஒரு ரிஹர்சல் பார்க்காம, முன்னோட்டம் பார்க்காம, எப்படி நடத்தின ஆலோசனை பண்ணாமல் நடத்தியதின் பின் விளைவு தான் இது. இப்போ அவர் வந்து அரசியலுக்கு ஒரு புது தலைவராக வந்திருக்காரு, அவருக்கு அந்த வழிகாட்டுதல்கள் சரியா இல்லை, அதோட விளைவாக அது நடந்திருக்கு. நீங்கள் வந்து அந்த அமைப்பை சேர்ந்துறீங்க, இஸ்லாமிய அமைப்போட முன்னோடியாக இருக்கீங்க, நீங்கள் அவர்களுக்கு வழிகாட்டி இருக்கலாம்ல தாவேக்காவினருக்கு? நம்மகிட்ட வந்தால் நம்மகிட்ட கேட்டால் கண்டிப்பாக வழிகாட்டுவோம். நடந்து முடிந்த பிறகு தான் ஒரு நிகழ்வுக்கு பின்னாடி தான் அங்கே நடந்ததை பற்றி நம்ம பேச முடியும். நடக்கிறதுக்கு முன்னாடி கேட்டிருந்தால் இப்படி தான் நடத்தணும். கூட இருந்தவங்க இஸ்லாமியர் இருந்திருக்காங்க. நம்ம வந்து விஜய் மட்டும் குற்றச்சாட்டில், நம்ம கம்ப்ளைண்ட்டில் பார்த்தீங்கன்னா கூட இருந்தவங்களையும் நம்ம குற்றச்சாட்டு. கூட இருந்த முஸ்லீம்கள் இருக்காங்க, சகோதரர் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து அவங்கள நெறிப்படுத்தலை, சரிபடுத்தலை, எப்படி நடத்தணும்னு சொல்லலை அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைனா இப்படி நடந்திருக்காது. ஸ்பாட்டில் இருக்கிறவங்க இல்லை இப்படி தொழுகை இப்படி நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் விஜயம் கேட்டிருக்கலாம். அப்போ அது வந்து இஸ்லாமியர்களோட தவறாக தானே சார் பார்க்கப்படுது? என்னன்னா அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர், ஒரு விஷயத்தை அவர் முஸ்லிம்களுக்காக முன்னெடுத்து செய்கிறாருன்னா அது நம்ம வரவேற்கத்தக்கது தான். சரி, ரைட், ஓகே, இது ரைட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தள்ளி விடுறது, அத்துமீறுதெல்லாம் வந்து எதெல்லாம் நடக்குதுனாக்க 3000 பேர் கார்டு கொடுத்து 8000 பேர் உள்ள அனுமதிச்சு தான். இது யார் எக்ஸ்ட்ரா 5000 பேர் யார் அனுமதிச்சது? முஸ்லீம்களா அல்லது கூட இருந்தவங்களா? விஜய் தான். அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணணும்ல. அதாவது நான் என்ன அடிப்படைன்னு ஒன்று இருக்குது, அடிப்படை பேசிக்னு இருக்குல்ல, பேசிக்கை சரி பண்ணியிருந்தா எதுவுமே 3000 பேர் மட்டும் வந்திருந்தால் எல்லாத்துக்கும் அனுப்பி போயிரு. பலர்கள் நோன்பு திறக்க முடியாமல் 6:25 நோன்பு திறக்கிறது, 6:20க்கு உள்ள விடலைன்னா 5 நிமிஷத்தில் அவங்க எங்கே போய் நோன்பு திறப்பாங்க? உங்கள் வீட்டுக்கும் போக முடியாது, வேறு எங்கேயும் போக முடியாது, நோன்பு திறக்க முடியாமல் நடு ரோட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இது வந்து இஃப்தாருக்கு பொருத்தமில்லை, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியில் நடந்த அந்த தள்ளுமுள்ளு அவங்க இஸ்லாமியர்கள் நடத்தப்பட்ட விதம் மட்டும்தான் காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி சந்திச்ச அந்த செய்தியாளர் சந்திப்பில் வந்து அவருடைய விக்கிரவாண்டி மாநாடு, அவருடைய தேர்தல் இந்த சூழ்ச்சிகள் இது எதுவுமே வெற்றி பெறாது அப்படின்ற மாதிரி நிறைய அரசியல் கருத்துக்களை பேசியிருந்தீங்க. பேசியிருந்தேன். நான் வந்து விக்கிரவாண்டி மாநாடு சொல்கிறது காரணம், இதுவும் முன்னோட்டம் இல்லை, முன்னேற்பாடு இல்லை, சரியான வழிமுறை இல்லை, நெறியாக பண்ணலை அப்படிங்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி நடத்துகிற மாநாடும் அவ்விதம் நடந்ததால் 5 பேர் ஒருத்தர் தான் அங்கே இறந்துருக்காரு, பலர்கள் கக்கூசிலேருந்து பாத்ரூமில் தண்ணி குடித்தாங்களாம் செய்தி வந்துச்சுல்ல. இதெல்லாம் என்ன காரணம்? இது மட்டும் இல்லை, இதற்கு முன்னால் நடத்தியதும் அப்படி தான் நடத்தினார். ஒரு மாநாட்டில் பாடம் கடுத்து இன்னொரு மாநாட்டிலும் அதே மாதிரி நடந்தால் என்ன அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம சொன்னோம். நம்ம அரசியல் நம்ம சொன்னோம் இவர் வந்து இஸ்லாமியர்கள் வாக்குகளை பெறுவதற்காக நினைக்க. ஆனால் இவர் வந்து கில்லியிலே இவர் வந்து ஃபேமஸ் ஆகிட்டார். இது அதுக்கு துப்பாக்கிக்கு பின்னாடி எங்கேயோ போயிட்டார், இவர் உச்சத்துக்கு போயிட்டு தான் சொல்கிறாரு. ஆக இப்போ திரைத்துறை எடுத்துக்கிட்டு ரஜினிக்கு அடுத்து இவர் தான் இருக்கார். அப்போ என்ன பண்ணலாம், இஸ்லாமிய ஈடுபாடு இருந்தால் அவர் வந்து நடிகராக இருக்கும்போது கூட அதை பண்ணியிருக்க முடியும்.
அப்ப இவர் வந்து அரசியலுக்கு வந்த நடிகராக இருக்கும் பொழுதே அவர் இஃப்தார் நிகழ்ச்சிகளை பண்ணதாகவும் சில பேர் சொல்றாங்களே. அப்படி ஒன்றும் தெரியவே இல்லை. இஸ்லாமியர்களே நிறைய பேர் சமூக ஊடகங்கள்ல அப்படி எந்த ஆதாரமும் இல்லை, அப்படி பண்ணதா எந்த தகவலும் இல்லை. அது முழுக்க முழுக்க பொய்யானது அப்படின்னு தான் எடுத்து காட்டுட்டோம். அப்படி ஒன்றும் செய்யவே அந்த ஆதாரங்களையும் சோஷியல் மீடியால போட்டுட்டே இருக்காங்க. இதற்கு முன்னாடியே அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னு எந்த சோஷியல் மீடியா வந்து ஒன்றும் பிரச்சனை நான் பண்ண எனக்கு தெரியல. நீங்க அரசியல் ரீதியாக இந்த விஜய் வந்து எதுக்குறோம் அப்படிலாம் கிடையாது. நம்ம அரசியல் ரீதியாக எதுக்கிறதா இருந்தால் நம்ம தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. அப்போ நாங்கள் அரசியலுக்காகவோ விளம்பரத்துக்காக வேண்டியோ நாம் என்ன செய்யலை, விஜய் எதிர்க்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. நாம் வந்து விஜய் வந்து இஸ்லாமியர்கள் ஈடுபாடு இருக்கிறார் அப்படின்னு விஷயம் நம்புறதா இருந்தால், இஸ்லாமியர்கள் ஆசிஃபா காஷ்மீரில் படுகொலை செய்யப்பட சிறுமி அப்போ இவர் குரல் கொடுக்கல. ஹிஜாப் தடை சட்டம் வந்தது அப்போ இவர் குரல் கொடுக்கல. முத்தலாக் தடை சட்டம் வந்தது அப்பவும் ஒரு குரல் கொடுக்கல. NRC CAA சட்டம் வந்தது அப்பவும் ஒரு குரல் கொடுக்கல. மாட்டுக்கறி வச்சிருக்கான்னு சொல்லி பசுவதை தடை சட்டத்தின் மூலமாக பலர்கள் படுகொலை செய்யப்பட்ட அநியாய படுகொலை செய்தார்கள், அப்பவும் இவர் குரல் கொடுக்கல. இப்போ சமீபத்தில் வக்குப்பு தடை திருத்த சட்டம் வந்து அப்பவும் ஒரு குரல் கொடுக்கல. அப்போ இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் நாம் அப்படிங்கிறதுக்காக வெறும் நோன்பு கஞ்சி திறந்துட்டா மட்டுமோ, தொப்பி போட்டு நோன்பு கஞ்சி திறந்தால் மட்டும் இஸ்லாமிய ஆதரவாக இருக்க முடியாது. அதை வைத்துக்கொண்டு தேர்தல் வாக்குகளை பெற்றுவிட முடியாதுங்கிறதுனால எத்தனை அரசியல் கட்சிகள் இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துக்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க சார். ரொம்ப சொற்ப எண்ணிக்கை தானே. விஜய் மட்டும் ஆதரவு தெரிவிக்கல நம்ம சொல்ல முடியாதுல்ல. இது வரைக்கும் நாட்டை ஆண்ட கட்சிகளும் சரி, பிரதான கட்சிகளா இருக்கக்கூடிய பலருமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. அதாவது ஜனநாயகத்தின் ஈடுபாடு உள்ள எல்லாமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி வந்து பிஜேபி உள்ளிட்ட அது மாதிரியான கட்சிகள் தான் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க மாட்டாங்க. அது அல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. நான் என்ன சொல்கிறேன், இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வெறுமனே நோன்பு கஞ்சியோடு மட்டும் நிறுத்தி கொள்ளக்கூடாது. இஸ்லாமியர்களோடு இருக்கணும்னா இஸ்லாமியர்களுக்கு ஏன் இஸ்லாமியர்களுக்கு தான் இங்கே அநீதம் இழைக்கப்படுகிறது. இங்கே வாழ்வாதாரம் சிதைக்கப்பட்டுச்சு. இப்போ ஜீவாதாரமாவது என்ன செய்யணும், ஜீவாதாரமாவது நிற்கணும். அதுக்காக வேண்டி தான் இஸ்லாமியர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. அப்போ இதையாவது என்ன செய்யணும், காக்கிறதுக்காக வேண்டி அரசியல் கட்சி செல்வாக்கு உள்ளவர்களை தான் பேச முடியும். இப்போ இவர் சொல்கிறார் பெரிய செல்வாக்கு உள்ளவர், அப்போ இவர் வந்து ஒரு குரல் வந்து எடுப்பணும் அப்படிங்கும்போது இவர் சொல்லலாமே. அதான் நம்ம இவர் ரெண்டாவது வந்து இவர் எதிர்க்கிறதுக்கு 2-3 காரணங்கள். துப்பாக்கியிலிருந்து லியோ வர எல்லா படத்துலையுமே ஒரு முஸ்லீம்களை ரொம்ப கொடூரமான தீவிரவாதிகளாகவே சித்தரித்திருக்கிறார். இல்லை அது அவர் மட்டும் காட்டல, தமிழ் சினிமாவில் பல பேர் இப்போ கமல்ஹாசனும் சரி, அதான் கமல்ஹாசன் காட்டினா விஸ்வரூபத்தை எதிர்க்காம இல்லையே, கடுமையாக எதிர்த்தோம், கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஜெயலலிதா அம்மா அவன்கிட்ட போய் அப்போ ஆட்சி இருந்தாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண படம் ரிலீஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார். நான் இந்தியாவை விட்டு வெளியேற போகிறேன்னு சொல்கிற அளவுக்கு விஸ்வரூபத்துக்கு இஸ்லாமிய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நம்ம சும்மா இல்லையே, பம்பாய் திரைப்படம் வந்தது மிகப்பெரிய மணிரத்னம் வீட்டில் பெரிய பிரச்சனை நடந்துச்சு. நம்ம வந்து என்ன செஞ்சோம், எதிர்ப்பு தெரிவித்தோம், கம்ப்ளைண்ட் பண்ணோம், இது பண்ணோம். இல்லை பலரும் இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ விஜயகாந்த் பண்ணாருன்னா விஜயகாந்துக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கவே இல்லையே. அவர் அரசியலுக்கு வந்தால் கூட ஆதரவு தெரிவிக்கலை. அவர் இஸ்லாமியர்களுக்காக வேண்டி அவர் விஜயகாந்த் வந்து அரசியல் வருவதற்கு முன்னாடி அவர் வந்து இஃப்தாரும் கொடுத்தார், விருந்தும் கொடுத்தாரு, அவர் ஆஃபீஸ் பண்ண சாப்பிடவும் முடியும். எல்லாம் அதெல்லாம் பொதுவானது. நம்ம அந்த கான்செப்ட்டு பேசவே இல்லை. விஜய் திரும்ப சினிமாவில் இருக்கிறதுனால மட்டும் நம்ம அதை எதிர்க்கலை. நம்ம வந்து விஜய் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அவரும் சொன்னதுனால நம்ம வந்து அவர் இதெல்லாம் எதுவுமே சரியாக பண்ணலை, மாநாடும் சரியாக பண்ணலை, இஃப்தாரும் சரியாக பண்ணலை, அவருடைய கடந்த கால அணுகுமுறையும் சரி கிடையாது, இஸ்லாமியருக்கு எதிரான பல்வேறு திட்டங்களுக்கு குரலும் கொடுக்கல, சின்ன குரல் கூட கொடுத்துருக்கலாம். இப்போ நீட்டுக்கு குரல் கொடுக்கல, தூத்துக்குடி துப்பாக்கி எதுக்குமே அவர் கொடுக்கல. இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லையே. இப்போ திடீர்னு வந்து கொண்டு நான் முதலமைச்சராக ஆகி விடுவேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் எதிர்ப்பதை நாங்கள் மட்டும் எதிர்க்கல, எல்லோரும் எதிர்க்கிறார்கள். நாங்கள் வந்து எதிர்த்தன் காரணம் எங்களுடைய அடிப்படை வணக்க வழிபாடுகளில் இஸ்லாமியர்கள் சமரசம் செஞ்சுக்க மாட்டாங்க. இந்தியன் என்ற அடிப்படையில் எதை வேணாலும் சமரசம் செஞ்சுக்குவோம். இஸ்லாம் என்று வரும்போது அதை சமரசம் செஞ்சுக்க மாட்டோம். வணக்கத்தில் எங்கள் வணக்கங்கள் நிலைநாட்டப்பட வேண்டும். அவங்க அதில் வந்து பிரச்சனை வரும்போது நம்ம குரல் கொடுத்தோம். அவ்வளோதான். இவ்வளவு நேரம் நேர்காணலில் இணைந்து எங்களோட பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில்களை அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்.